ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பிஸியான ஏரியா, அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலா மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும். ஆனா அந்த கிரௌட்ல இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான், பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான்.